ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின் ஸ்டேஜுக்கு ஆல்டர்னேட்டிவாக விண்டோஸில் என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டி டோன்ஸை எப்படி நம்மளுடைய சர்ச்சில் நம்ம ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டான டுட்டோரியலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. எதுக்காக மெயின் ஸ்டேஜோட ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, மெயின் ஸ்டேஜ் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிள் லேப்டாப் வேணும். அதில் நீங்கள் மெயின் ஸ்டேஜை ஏற்றி நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆப்பிள் லேப்டாப் எல்லாராலையுமே வாங்குறதுக்கு மணி இருக்காது. நீங்கள் புதுசாக வாங்கணுன்னா 1 lakh மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். செகண்ட்ஸில் வாங்கினா கூட ஒரு 50,000 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதை வாங்கி அதில் நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால தான் அதோட ஆல்டர்னேட்டிவாக விண்டோஸில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் நார்மலாக ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா 4லேருந்து 6 GB ரேம் உள்ள ஒரு நார்மல் விண்டோஸ் லேப்டாப் இருந்தாலே போதும். இதில் ஹை குவாலிட்டியான டோன்ஸை நம்மளுடைய சர்ச்சுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு முழு ரீசன் என்ன அப்படின்னா, நான் இதை கற்றுக்கிறதுக்கு தேடினப்போ எனக்கு எந்த ஒரு தமிழ் டுட்டோரியலுமே கிடைக்கல. ஸோ அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதை நீங்களும் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் மெயின் ஸ்டேஜ் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அதில் டோன் இருக்கான்னு நீங்கள் பார்த்துடணும்ல. முதல்ல டோன்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அந்த சாஃப்ட்வேரோட நேம் கிக் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மல்டி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இந்த சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணி அதுக்கு ஃபில்டர் ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறப்போ ரொம்ப ரியாலிட்டிக்கான நல்ல ஒரு அட்மாஸ்பியரையே சூப்பராக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டோன்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேரை வச்சு தான் நம்ம ஹை குவாலிட்டி டோன்ஸை நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இங்கே பாருங்களே, ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அதோட லோகோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நான் டோன்ஸ் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50+ டோன்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா. இது அதோட ஒயரிங் சிஸ்டம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ டோன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டோன் 12 strings. இன்னொரு டைம் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த டோன்ஸை என்னால் எடிட் கூட பண்ண முடியும். ஆனால் நம்ம கீபோர்டில் அதை நம்மளால் பண்ண முடியாது. அது லிமிட்டடான பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் கம்ப்ளீட்டான நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ப்ளகின்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ரீவர்ப் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதை நான் எடிட் கூட பண்ணலாம். இப்போ நான் அந்த மிக்ஸை கம்மி பண்ணுறேன். டோன் மாறும் பாருங்கள். ஓகே, அடுத்து அரபிக் ஸ்ட்ரிங்ஸு. உங்களுக்கு தெரியுதா, அந்த ஒரு பர்ஃபெக்டான டோன் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நான் ரீவர்ப் ஆட் பண்ணுறேன், பைபாஸ் பண்ணுறேன். ரீவர்ப் வருது தெரியுதா உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ரீவர்ப் இல்லாமல் வெறும் ரா சவுண்டு இது. ஓகே, அப்படியே ரீவர்ப் நான் பைபாஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயமே. இப்போ நான் எக்கோவும் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, எக்கோ பைபாஸ் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் அந்த எக்கோ ட்ராவல் பண்ணுது பார்த்தீங்களா. அதையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இது ஒரு ப்ளகின்னு. ஸோ இந்த சவுண்ட் டிலே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ப்ளகின்னு. இது மாதிரி நம்ம எவ்வளோ ப்ளகின் வேணாலும் இதில் ஆட் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது இவ்வளோ ரொம்ப சின்னதாக இவ்வளோ தான் நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பன்சூரி ஃப்ளூட்டுங்கிறது. இதோட ஒரிஜினல் ஃப்ளூட்டோட டோன் இதில் இருக்கும். ஓகேவா, நீங்கள் ப்ளே பண்ணுறதை பொறுத்து தான் அது. நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளூட்டோட ஒரிஜினல் வாய்ஸ் வெளியே வரும். நான் சும்மா எனக்கு அந்தளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக ப்ளே பண்ண தெரியாது. நான் சும்மா ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். அடுத்து பிராஸ் ஒன்று இருக்குது. இதை நான் ட்ரிட்டன்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, இந்த பிராஸை இதுக்கு நான் எந்த பிளகினுமே ஆட் பண்ணல. ஏன்னா இதுவே நல்ல ஸ்வீட்டான வாய்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள். அடுத்து பிராஸில் ஒரு ட்ரம்பட். ஓகே, ரொம்ப எனக்கு பிடிச்ச வயலின்னா இந்த எலக்ட்ரானிக் வயலின். நார்மல் வயலின், அதாவது ஸ்வாமோட பிளகின்ல உள்ள எல்லா வயலினுமே பயங்கரமாக இருக்கும். ஸ்வாமோட பண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃப்ளூட் இருக்கும், ஷெனாய் இருக்கும், அப்புறம் நாதஸ்வரம் இருக்கும். அந்த ஸ்வாமில் உள்ள எல்லா டோன்ஸையுமே நம்ம இதில் கொண்டு வரலாம். இப்போ இதில் ஒரு எலக்ட்ரானிக் வயலின் நான் வந்து கான்டாக்ட் 7லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, ஓகே. அடுத்து ஒரு லீடு. ஓகே, இந்த ஃப்ளூட் பாருங்களே, செம்மையாக இருக்கும். அடுத்து கிட்டார் ஒன்று இருக்குது. இந்த லீட் பாருங்களே, கொஞ்சம் ட்ராவல் ஆகி போகிற மாதிரி. இது கான்டாக்ட் 7 அண்ட் ட்ரிட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஹார்மோனிக்கா. இன்னொரு ஹார்மோனியம். அடுத்து இஸ்ராஜ் இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு சாரங்கி சவுண்டு கிரியேட் பண்ணும். அடுத்து ஜாயின் ஃப்ளூட். இதில் வந்து மல்டி ஃப்ளூட் இருக்கும். அதாவது 2 ஃப்ளூட்லேருந்து நான் அவுட் எடுத்து இதில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து கார்கோட ஸ்ட்ரிங்ஸ். அடுத்து ஒரு லீட் டோன்.
அடுத்து ஒரு நாதஸ்வரம் டோன். நைலான் கிட்டார். ஆர்கெஸ்ட்ரல் பிரேஸ் ஒன்று. தென் இந்த பியானோவில் நான் என்னோட வாய்ஸ் லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அது கொஞ்சம் எக்கோயிஷாக நல்லா நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், கவர் சாங் பண்ணுறோன்னா இதில் பண்ணலாம். சும்மா நான் கிளிக் பண்ணுறேன், என் டோன் மாறிடும் பாருங்கள். இது வந்து சாரங்கி டோன், இது முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பாருங்கள். ஸ்வாம் வயலின், இதுதான் இருக்கிறதுலே பர்ஃபெக்டாக வயலினை டிட்டோவாக பிடிச்சி வச்சுருக்கிற ஒரு டோனு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். அடுத்து ஸ்வேரில் ஒரு ஃப்ளூட் இருக்குது. தென் வீணா ஸ்ட்ரிங்ஸ் ஒன்று இருக்குது. சினிமேட்டிக் பியானோ. ஃப்ளூட் ஸ்ட்ரிங்ஸ் ஒன்று இருக்குது. ஃப்ளூட்டும் ஸ்ட்ரிங்ஸும் மிக்ஸ் ஆகி இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ ஒயரிங் இருக்குது பார்த்தீங்களா.
ஓகே மக்களே, எல்லா டோன்ஸையும் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த டோன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி எனக்கும் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். இந்த எல்லா டோன்ஸையும் நான் உங்களுக்கு வந்து எப்படி உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் அசைன் பண்ணி செட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மொத்த விஷயங்களையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீபோர்டு வாசிக்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆகிற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? பபாய்.